நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? இந்த சூரியன் கூட மொட்டை இரவில் பேசவும் முடியுமா? ஜாதி மதமின்றி காதல் நெஞ்ச கேட்கவும் முடியுமா? வேதனை தீருமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? இந்த சூரியன் கூட மொட்டை இரவு பேசவும் முடியுமா? அவனின் மனசுக்குள்ள முகம் தெரியலையா? ஆண்டே மனகதமே என்று சொல்ல வாய்வல்லையா? அவனின் மனசுக்குள்ள அங்கை முகம் தெரியலையா? ஆண்டே மரகதமே என்று சொல்ல வாய்வல்லையா? அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தைகளே அத்தங்கர நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? ஜாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை கேட்கவும் முடியுமா? வேதனை தீருமா? மனசுக்குள்ள அங்கை முகம் தெரியலையா? ஆனே மரகதமே என்று சொல்ல வாய்வல்லையா? பாட்டு பாடும் சாமியாரையா, அந்த மேல கொண்ட ஓட்ட சாமியாரையா, ஆனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா, அந்த மேல கொண்ட சாமியாரையா. ஏதோ காலம் கட்டுறது என்ன கைதட்டின உலகம் நெஞ்சார்ந்த நன்றி. வரட்டும், சந்திப்போம், சிந்திப்போம், வரட்டும், பார்ப்போம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிறான் ஞான தங்கமே. ஈவன் ஏது மாறியானடி ஞான தங்கமே. நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து, நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போல் நடிக்கின்றான். விளக்கம் தெரியாது. நல்லவன் போல் நடிக்கிறான். எங்களுக்கு விளக்கம் தெரியாதா? நீங்க பாடினதுக்கு அதான் உண்மை. ஏன் கண்ணா என்னையா ஆண்டை இவனுக்கு வாயை மட்டும் வித்தியாசம் படைச்சிருக்கேன். எங்க வாயை வச்சுதான் நாடாமே ஓடிக்கிட்டு இருக்கு. வாயை வச்சுதான் படைச்சிட்டு இருக்கான். என் வாழ்க்கையே அத இப்போ எவ்வளோ நாளாக வச்சு ஓடிக்கிட்டு இருக்குது மாதிரி? ஐயா நம்ம அப்போலேருந்து அதானே வாயை வச்சு தான் படைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், இதோட கொஞ்சம் படிக்கங்க, குறைச்சிக்கங்க வேலையை. ஏன்னா வாய் இருக்க கொஞ்சம் அகட்டு. குறைச்சோம்னா அவன் வேலை எல்லாம் போயிடுறான். சரி, உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். என் பேர் கேட்டு நீங்க யாரு என்னன்னு முதல்ல சொல்லுங்க. என்னை பார்க்கும்போது யார் மாதிரி தெரியுன்றது? உங்களை பார்க்கல சாமியார் மாதிரி தெரியுது. அப்புறம் சாமியார் எதுக்கு நீங்க எப்படி என்ன கேட்குறீங்க? நீங்க எங்க சாமியார்ல பலவையான சாமியார் பார்த்துருக்கேன். எத்தனை சாமி உங்களுக்கு தெரியும்? கட்டிங்க்கு பிச்சை எடுக்கிற சாமியார், புள்ளதாரம் பல உள்ளே கிடைக்கிற சாமியார், இது மாதிரி தூச்சட்டி வச்சுக்கிட்டு சோறு வாங்குற சாமியார். தூச்சட்டி அது ஏயா மகதியால் இசைமிட்டக்கூடிய கருவியாகப்பட்டது இது. அக்கா நம்ம கடலுக்கு மீன் வாங்கிடுறோம்ல, இது இப்படி தானே இப்படியா இருக்கீங்க மண்டியாட்டுக்கல. நீங்களும் சேர்த்துட்டு அவனுக்கு சேர்ந்த பக்கத்துல. ஆமா ஏங்க அப்படி இல்ல உண்மையா சொல்லுவாங்க. தூச்சட்டி மூடி அப்படி இருக்காது. சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தான் முட்டா பைய சொல்றானே, நீங்கள் மண்டியாட்டிக்கிட்டு ஏங்க அப்படி இல்ல மகதியால் இசைமிட்டக்கூடிய கருவியாகப்பட்டது. சரி யாருன்னு சொல்லுங்க. நாரதர் மகரிஷியாப்பட்டவன் நான். நீங்க நாரதர் மகரிஷி. நாரதர் எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வந்துருக்கேன். மேலூர்ல இருந்து எப்படி வந்தீங்க? ககன மார்க்கம் வந்து கொண்டிருக்கேன். ககன மார்க்கம்னா காற்றோட காற்று கலந்து வருவது. காத்தோட காத்தானா? நாங்க வருவது அது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாதுன்னா திருடனா? தெரியல தம்பி. கடல் அலையை உன்னால் நிறுத்த முடியுமா? முடியாது. காற்றுக்கு உறவு இருக்கா? இல்ல. அதே போல நாங்க வருவது யாருக்குமே தெரியாது. யாருக்கும் வர்றது ஒரு தெரியாது. எங்க வர்றது ஒரு தெரியாம எப்படிங்க வருவாங்க? நினைச்ச இடத்துல நாங்க நினைச்சதுக்கு போக முடியும். நாங்க உங்களால முடியுமா? நினைச்ச இடத்துல எப்படி போவியா? அதான் சரி, கூடு விட்டு கூடு வாயக்கூட நாங்களாம். யாரு? நாங்க. நீங்க கூடு விட்டு தான் கூடு வாய்வியா? சரி, நான் வீடு விட்டே வீடு வாங்கி பல லட்சம் செருப்படி வாங்கியிருக்கேன். இன்னும் பட்டு திருந்தலையாடா நீங்களாம்? பட்டு தான் திருந்தலையே. எதுக்கு திருந்தன்னு? பரவாயில்ல. என்னுடைய பெயரோ நாரத மகரிஷின்னு சொன்னேன். நீங்க நாரதர், நீங்க மேலோகத்திலிருந்து வரீங்க. நிச்சயமாக. நீங்க அப்படி வரலைங்கிறேன். என்னையா அப்படிதான் வந்தங்கிற, அப்புறம் அப்படி வரலனா எங்க நீங்க வரலைங்கிறேன், அப்புறம்
அதன் வழியாக தான் வந்தேனா? எங்க நான் பொய்யா சொல்றேன்? இல்லை இப்போ நான் போய் சொல்கிறேனா? நீங்க அப்படி வரல. இல்லை என்கிட்ட ஒரு பூச்சாண்டி வரேன். இந்த பூச்சாண்டி எங்கேயா பிடிச்சிங்க? ஆ நீ தான் அரை லூசுன்னு பார்த்தா இவர் ஒரு முக்கால் லூசு மாதிரிலாம் தெரியுறேன். ஆமா, நாங்க 3/4 அரை லட்சம். அப்ப எங்களோட சேர்ந்தா நீங்க பெரிய லூசி தான். டாய் யாரை பற்றி நான் ஏன் உங்களோட சேர போகிறேன்? அவரை போய் லூசுன்ற. ஐயா நான் ஐயா உங்களோட சேர போகிறேன். ஆமா தம்பி யாருன்னு கேட்குறேன். அண்ணன் யாரு? நான் உங்களுக்கு அண்ணனா? நான் உங்களுக்கு தம்பியா? ஏண்டா அங்கே ஊரில் கோயிலில் அங்கே இருக்கிற ஊரை தண்டோடு கடைக்காக நீ என்ன வேலை வச்சு வச்சுருக்க? அங்கேருந்து பிள்ளையார் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்க. எது பிள்ளையாரு? என்ன நீங்கள் பிள்ளையாரு சொல்கிறீங்க? சந்தோஷம். இருந்தால் அந்த உலகத்தின் மூத்த கடவுள் விநாயகப்பெருமாள் சொன்னீங்களே, அதுவே எனக்கு கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கின்றது. பிள்ளையார் தான் மூத்த கடவுளா? ஆமாம். நிஜமாவா? உண்மையாகவே. அப்போ மற்றதெல்லாம் மூத்த கிடையாது கிடையாது. ஈஸ்வரன் அதெல்லாம் கிடையாது. பிள்ளையார் அப்பனா ஈஸ்வரன் அப்பனா? பிள்ளையார் அப்பன் கிடையாது. பிள்ளையார் மகன், ஈஸ்வரன் தான் அப்பன். நீங்கள் வேறு ஆள்கிட்ட பேசணும். அவங்கள பேசக்கூடாது. நீங்கள் டேய் 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 ஏய் கோவம் உங்களுக்குலாம் கோவம் வருமா? எங்களுக்கு போய் கோவம் வருமா? நீங்களே சோத்த திங்கிறாங்க. உங்களுக்கு எங்கே கோவம்? சோத்த திங்க மாட்டேன். சோத்த விட்டுட்டு வேற ஏதாவது சாப்பிட்றீங்க? நான் காற்றுப்பட்டு போய் சுவாசிக்கக்கூடியவன் நான். யாரு? நான் தான். நீங்க காட்ட மட்டும் சுவாசிக்கிறீங்க. அங்கே தோசை சாப்பிட்ற யாரு? யாரு சாப்பிட்டாரு? ஏய் நான் வண்டியை விட்டே கீழே இறங்கலடா. நைட்டு சாப்பிடவேலடா. ஏன் சாப்பிடலன்னு கேட்குறேன். காசு வாங்கி மிச்சப்படுத்தலாம்னா? இல்லை தம்பி, என்ன தினந்தோறும் கண்ணு முடிச்சு உடல் வலிவை தாங்க முடியல. நேற்று சாப்பிட்டது மத்தியானம் சாப்பிடல, நைட்டும் சாப்பிடல. காட்ட மட்டும் காற்றை பற்றி சுவாசிக்கலாம். அந்த வந்து மகாலிங்க, நான் வந்து நாரதன். காற்று பற்றி சுவாசிக்கூடியவன். ஏய் மகாலிங்க. டேய் யார மகாலிங்க பேரை சொல்லி அரே உங்களை பேசல. வேற யாரை பேசுறீங்க? நீங்க யாரு? நாரதர் மகரிஷி. அப்புறம் ஏன் மகாலிங்க உன்ன கோவப்படுது? இந்த ஹோட்டல்ல எங்கிட்ட ஓடக்கூடாது. ஏய் மகாலிங்க. யாரடா பேரு? என்ன ஏய்டா? நீங்க யாரு சாமி? நான் நாரதன். அப்புறம் மகாலிங்கத்துக்கு நாரதருக்கு என்ன இருக்கு? எந்த சம்பந்தம் இல்ல. என்னடா இந்த குதி கொதிக்கிறீங்க? நாரதர் நீங்க ஏன் மகாலிங்கத்தை பத்தி பேசுறீங்க? ஏய் ரொம்ப வெடக்காத நரம்புலாம் வெளியில எரியுது. ஏய் மகாலிங்க. டேய் யார பேரை சொல்ற? கோபப்படானே. ஏய் இவருக்கு ஏன்டா மகாலிங்க? நரம்புலாம் வெடக்குது உங்களுக்கு. ஏய் மகாலிங்க உங்களுக்கு சொந்தக்காரரா? யாரு? உங்களுக்கு சொந்தக்காரரா? ஒரு வழியில சொந்தக்காரங்க. நீங்க நாரதரா இல்ல மகாலிங்கமா? நான் நாரதர். அப்புறம் எதுக்கு மகாலிங்க சொன்னா? மகாலிங்க யாரு? ஈஸ்வரன் இல்லையா? மகா ஈஸ்வரன் இல்லையா? மகாலிங்க ஈஸ்வரன் சிவபெருமான் இல்லையா? சிவபெருமானுக்கு அடியார் நாங்கள் இல்லையா? நாங்களும் இறைவன் ஒண்டியா? இறைவனே செல்ல முடியாத இடத்துக்கு அடியன் செல்ல முடியும். ஈஸ்வரன் எங்களுக்கு தாய்மாமே. உங்களுக்கு தாய் மாமானா? எந்த ஊரை முறையை சொல்றீங்க? எங்க ஈஸ்வரன் தெரியாதா? என்ன அவுத்து கட்டுறேன் டிராயர் போட்டுக்கான இல்லையா? ஈஸ்வரனா எங்க அம்மாவும் கூட பிறந்தவங்க. இப்போ என்ன இப்படி மடிச்சு கட்டுறீங்களே, என்ன விஷயமா? இல்ல அப்புறம் என்ன? ஏய் அப்படியே பொறுமையால போகுது. அவெல்லாம் சாமி ஒரு மாதிரியானாலே. ஏய் போட்டுட்டு போயிட்டே டேய் இருக்கான். போட்டுட்டு போவீங்களா? சும்மா அப்புறம் மகாலிங்கத்தை பத்தினா இவருக்கு எதுக்கு கோவம் வருது? விடுனே. டேய் ஈஸ்வரனை பேசக்கூடாது. ஈஸ்வரன் யார் தெரியுமா? விடுனே. எங்க அம்மாவுக்கு மூத்தவரு. விடுனே. நம்ம அம்மாவோட பிறந்தவரு தானே. அவரை பேசினா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? என்னடா 1.5 கிலோ எறும்பு வச்சுக்கிட்டு இந்த விடை விடைக்கிறாங்க ஆத்தாடி. 1.5 கிலோ எலும்பு 1/2 கிலோ சதை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டாடுறானே. ஓ உடம்புக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாதுடா. சரியா சொன்னாங்க. இப்பதானே சொன்னீங்க. சரி நீங்க யாரும் சொல்லுங்க. அதான் என்னுடைய பெயர் நாரதர் மகரிஷி. நாரதன் சொன்னீங்களே, மேலத்துல இருந்து வந்தோம் சொன்னீங்க. ஆமா நீங்க நாங்க வரலன்னு சொன்னா. நான் வந்து மேல ஒண்ணு என்ன இருக்கு? மேல் உலகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னேன். மேல் உலகத்தை சுருக்கி மேல் ஆமா 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 மேல் உலகத்தை சுருக்கினா மேல் உருண்டு வருமா? ஆமா 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 நாங்க இருப்பது பூலோகம். சரி. அங்க இருப்பது பூலோகம். பூலோகத்தை சுருக்கினா தம்பியை சொல்ல முடியா? அவர் சொல்ற ஆசைப்படாதியா? இல்ல அவன் ரொம்ப தமிழ்ல பேசுவேன். ஆ? உங்களுக்கு தெரியாது அவன். ஐயா அப்படியா? அவன் குறுக்கழுத்து படிச்சிருக்கேன். குறுக்கெழுத்தா? அது சரி. அது குறுக்கழுத்து வந்து உங்களுக்கு புரியாது. புரியாது புரியாது. அதுதான் சரி. சரி நீங்க நாரதர், நீங்க மேலத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வருகின்ற மார்க்கத்தில் ஆளுவலும் அருமையான காணம். ஓ இந்த காலத்துக்கு சொந்தக்காரி யாராக இருப்ப சோன் கட்டுறதுனால வந்திருக்கீங்க. தடுத்து நிறுத்திட்டீங்க. சரி சரி பரவாயில்ல. அங்கேருந்து வந்திருக்கீங்க. ஆமா. உங்க அப்பா யாரு? பிரம்மதேவன். பிரம்மாவா? ஆமா நீங்க பிரம்மாமானா? ஆமையா ஆமையா. பிரம்மாமானா? சரி விடுனே. எங்கடா சேர்ந்தீங்க 2 பேரு? நடந்து போச்சு. நல்லா செட்டப் உங்க 2 பேருக்கு. சரி விடுந்து போச்சு. வாங்க அழுகாய விடுனே. ஏய் அவர் வார தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இல்லடா ரொம்ப நாள் அவருக்கு என்ன எப்ப சாமன் இருந்தாரு? ரைட்டு நம்ம இவ்வளவு கவலைப்படுற அவர் வார தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்டா நீங்க கவலைப்படுறீங்க? இப்போ என்னுடைய அப்பா பேரை கேட்டுட்டு ரைட்டு விடுங்க. நடந்து போச்சு. ஆனால் பைக்கில் போயிடல. என்னடா நடந்து வச்சுங்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி அப்பாவுக்கு கிருவை முடிஞ்சிருச்சா? கிருவையா?
சரி ரைட்டு அதான் மனுஷன் டேய் நீங்கள் எந்த பிரமணம் கேட்க அண்ணே இருந்தாலும் என்னைய கட்டுட்டான்னா நாடாது போயில ஒரு கோட்டு வாங்கி போய் அவரை ஞாபகப்படுத்தி விட்டீங்கல்ல, எனக்கு சாப்பிட கூட மனசு வராது. சரி விடுனே மனுஷன் அப்படியே ஒரு தங்கமான மனுஷன்டா. சரி இப்படி நடக்கும்னா கண்டா ஐயோ பார்த்தா போதும் அப்போலாம் ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. எறும்பு கடிச்சு செத்து போயிட்டானே. அது தம்பி தம்பி எறும்பு கடிச்சு டேய் இங்கிட்ட பாருங்கடா, என்னடா நடிக்கிறீங்க டி? அப்போ நடிகை மிஞ்சிட்டீங்க எறும்பு நீங்க. கடிச்சு செத்து ஒரு பொய்யான வார்த்தையை வச்சு எவ்வளவு நேரம் நடிக்கிறீங்க? அடுத்து எறும்பு டேய் தம்பி, நீங்க எந்த பிரமணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? சரி ரைட்டு அடுத்து எறும்பு இதுல போய் கடிச்சு பொறுத்து. டாய் அட லூசு பயலடா, நீங்க எந்த பிரமணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? யாரு? எறும்பு கடிச்சு செத்து ஏய், கார்த்தி நீ மட்டும் ஆளு கத்துற, வாய் ரொம்ப பெருசா போகுதுடா தம்பி. இந்த நிலைமை ஆயிருத்தனே. தம்பி நீங்க எந்த பிரமணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா எறும்பு கடிச்சிட்டு போய் பார்க்கறேன், அது கடிச்ச இடத்த சரி விடுனே என்ன வீங்கி போச்சு. நீங்க சரி யாரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? விடுனே நடந்து போச்சு. அதுக்கு அவங்க வாருங்க, சரி. அவங்க ஆறுதல் சொல்றாங்களா? சரி திருவெல்லாம் முடிஞ்சிச்சுல. தம்பி நீங்க எந்த பிரமணம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயா எப்போ இது வச்சிருக்கிய? டாய் கேட்கறதுக்கு சொல்றேன்னா எந்த பிரமணம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த வேட்டி எடுத்து வந்து அதை போய் எடுத்து அண்ணே, இது நீங்க எந்த பிரமணம் சொல்லிட்டு இருக்கிற? எண்ணெயெல்லாம் தொட்டு வச்சாச்சுல. ஐயா நீங்க பேசுறதுக்கு நான் பேசுறதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க எந்த பிரமணம் சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க பிரம்மா ஆமா பிரமா. நம்ம முனியாண்டி மருமையன். டாய் முட்டா பயல ஆளுகளை பாருங்க. 4 ஜோடி 7 பக்க தோட்டம் 84 ஜீவரசையும் படையக்கூடியவன் தந்தையாகப்பட்டவன். எப்படி தாய்மார்கள் அசிங்கமா நோனி டேய் ஐயா அட நாராய். டேய் டாய் நாங்களும் உங்களை எப்படி ரசிக்கிறாங்க வளர்த்தா. பெருமையா நினைச்சா நான் 7 வகை நோனி தம்பி நாராயணா தாக 4 ஜோடி 7 பக்க தோட்டம் 84 ஜீவரசையும் படையக்கூடியவன் நான். பூங்குடி எனக்கு போகும்போது நோனி நீ டேய் பேசாதீங்க. அட நாராயணா நாராயணன் என்னடா அவரே வார்த்தை? அவர்மா வந்துறாரு நாராயணமா. இல்ல தம்பி நான் என்ன சொல்றேன்னா 4 ஜோடி 7 பக்க தோட்டம் 84 ஜீவரசையும் படையக்கூடியவன் தந்தையாகப்பட்டவன் பிரம்மதேவன். 7 வகை தோட்டத்துல யார் வேலை பார்க்கறது? தோட்டம் கிடையாரா? இந்த 7 உலகத்தில் ஜீவராசியும் படையக்கூடிய தந்தையாகப்பட்டவன். சரி சரி உங்க அப்பா எல்லாத்தையும் படைக்கிறவரா? உற்பத்தி பண்ணக்கூடியவன். அப்பா எல்லாத்தையும் படிச்சு உங்க அப்பா தான். நிச்சயமாக. ஆட்டை படிச்சது எங்க அப்பன்? மாட்டை படிச்சது எங்க அப்பன்? கோழியை படிச்சது எங்க அப்பன்? குஞ்சை படிச்சது. எந்த குஞ்ச கேட்கிற? படைச்சாரு. இந்த நாயை படைச்சது எங்க அப்பன் தான். அவர்தானா? ஆமா. அது ஏன் சந்தோஷத்துல இழுத்துக்கிட்டு தெரியுது? நீ ஏன் அதை பார்க்கற நீ? எங்க இழுத்துக்கிட்டு தெரிஞ்சா பார்க்காம முத்தம் கொஞ்சம் வாங்க. அதனுடைய சாபக்கேடு, அது கொடுத்த சாபக்கேடு. எனக்கு உங்க அப்பா படிச்சமுறியா? ஆமா. அப்புறம் ஜாவக்கடு இவ கண்ணு. உண்மைதையா? சரி சரி அதுக்கு ஒரு சாபம் கொடுத்தது, ஒரு சாபத்தின் வழியா வந்தது. சரி நாயை படிச்சவன் உங்க அப்பன். ஆமா. மாட்டை படிச்சது எங்க அப்பன்? கழுதையை படிச்சது எங்க அப்பன் தான். எல்லாத்தையும் படிச்சவங்க அப்பா. ஆமா. சரி என்ன படிச்சது? எங்க அப்பன்? இப்போ என்ன படிச்சது? எங்க அப்பன் தான். இப்போ எங்க அப்பா நாடகம் பார்க்க போயிட்டாரா? உங்க அப்பனை போய் கேளு. அப்புறம் உங்க அப்பா படிச்சாருன்னு அப்படின்னு கேட்க. உன் தாய் வயிற்றுடைய கருப்பையில் அண்டப்பையில் பிண்டத்தை பிடிச்சி போய் எங்க அப்பன். தண்டத்துக்கு உழைச்சது உங்க அப்பன். ஊரறிய செஞ்சது என்னமோ உங்க அப்பன். என்னென்ன சொல்ற? ஒருத்தருமே தெரியுமா செஞ்சது எங்க அப்பன். ஆக மொத்தம் உங்க ஆத்தா வெறும் தரிசு. டேய் தம்பி நம்ம அப்பா ஒரு வரையே செஞ்சாராம். அவங்க அப்பா யாருக்கும் தெரியாம வந்து தெரிஞ்சிட்டு செஞ்சுட்டு போனீங்க. போனாராம். ஓ இதே கதையா? ஆமையா இங்க வா. அதுலயே உங்க அப்பன் திருட்டு வேலை தானா? கிடையாது கிடையாது. ஊரறிய செஞ்சது உங்க அப்பனா. திருமணம் என்று உங்க ஆத்தாளுக்கும் உங்க அப்பனுக்கு திருமணம் நடந்து ஊரறிய செஞ்சது உங்க அப்பன். ஆனா ஒருத்தனுக்குமே தெரியாம செஞ்சது எங்க அப்பன். உன் தாய் வெட்டுடைய கருவறையில் அண்டப்பையில் பிண்டத்தை பிடிச்சி போட்டது எங்க அப்பன். தண்டத்துக்கு உழைச்சது உங்க அப்பன். ஆக மொத்தம் உங்க ஆத்தா வெறும் தரிசு. அதுல விதைய போட்டது எங்க அப்பன். தேவைப்படும்போது தண்ணியை பாய்ச்சது உங்க அப்பன். தண்டம் முண்டம்ங்கறாரு. தண்ணியை பார்த்துனது சரி. உங்க அப்பா விதைய போடும் போது என்ன விதை போட்டாரு? அதான் கருப்பைங்களுக்கு கருவுருங்கிற விதைய போட்டது எங்க அப்பன். ஆமா. அந்த ஆம்பளை பைய பிறக்கிறதுக்கு என்ன செய்வாரு, பொம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கு என்ன செய்வாரு? அப்படி கேளுங்க. ஒரு ஆண்மகளுக்கும் பெண்மகளுக்கும் திருமணமாகி அன்று இரவு இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற போது ஆண்மகளுடைய விந்திலிருந்து 5 விரக்கடை விந்துகள் பெண்ணுடைய கற்பப்பையில் பாய்ந்து விழுந்தால் குழந்தைக்கு ஆயுசு 100. 4 விரக்கடை விந்துகள் பெண்ணுடைய கற்பப்பையில் பாய்ந்து விழுந்தால் குழந்தைக்கு ஆயுசு 80. 2 விந்துகள் சமநிலை இருந்தால் மலட்டுத்தன்மையாகவும் ஒன்றை விட ஒன்று ஏற்றுத்தலைவர் இருந்தால் அலி குழந்தையாக அர்த்தநாதீசன் அலி குழந்தையாக பிறக்கும் என்பது நான் சொல்லலை, சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நீங்க சொல்ற. ஆமா அவங்க சொன்னது நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அடுத்தாள் சொன்னதை நீங்க சொல்றீங்க. ஆமா வேற என்ன? நான் கூட நீங்க நாரத மகரிஷி. நான் தான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை தம்பி. எப்படி ஆகும்? ஏன் ஆகல? ஆகல ஆகல. கொஞ்சம் கூட அந்த இதே இல்லாம சுத்தமாக இல்லை 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 சும்மா கிடையாது கிடையாது கிடையாது. ராம்நாட்டில் ஆபரேஷன் பண்ணியா? என்னது? ஏய் ராம்நாட்டில் அது பண்ணுவாங்களா?
எது பண்ணுவாங்க? என்ன கடை சொல்றீங்க? எங்க? சரி, மதுரையில் பண்ணீங்க. நீங்கள் என்ன பேசுறீங்க, என்ன செய்றீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை தம்பி. இல்லை, ஆப்ரேஷன் இந்த ஆசையே இல்லைன்னு சொல்றீங்களே. ஆசையே கிடையாது. அப்போ டாய் அறுத்து போட்டாங்களா? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, 3 ஆசைகள் முற்றும் துறந்தவன் நான். ஓ நிஜமாலே சுத்தமாக கிடையாது. என்னடா அளவு கேட்டு கேட்குறீங்க நீங்க? சரி, என்னடா மனிதர்கள் நீங்க ஜென்மங்கள்? என்னங்கிறது கிடையாது கிடையாது கிடையாது. அப்போ கைதான் அடிக்கிறியா? கை அடிக்கிறீங்களா? அதுதான் சொல்றேன். இது ஏன் பாட்டுக்கு அடிக்கிறதுடா தம்பி? உங்கள் வயசுக்கா ஏன் பாட்டுக்கு அடிப்பேன். நினைச்ச நேரம் எப்பப்போ தோணுதோ அப்பக்கப்போ அடிக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் நம்ம குரூப் தானா? சரி சரி. என்னுடைய பாடலுக்கு இசைவிட்டக்கூடிய கருவி எப்போ தோணுதோ அப்போ நான். அந்த கட்டையை தரீங்களா? எதற்காக? இப்போ 4 கடா குட்டி காயடிக்காம. டேய், இசைக்கு செப்லா கட்டை என்பது இது இசைமிட்டக்கூடிய கருவி. செப்லா கட்டை என்பது சரி சாமி, முற்காலத்தில் கல்யாணம் காட்சி ஒரு நேரத்தில் இருந்துச்சு. ஆ எத்தனை பொண்டாட்டின்னு கேளு. எத்தனை? 52 பொண்டாட்டி. என்ன எதுக்கு? 52 பொண்டாட்டியா? ஆமா சரி, நான் கேட்குறேன், நீ பொண்டாட்டி கட்டினியா, பொண்டாட்டி கம்பெனி வச்சு நடத்துனியா? தம்பி, நான் பார்த்தாலே ஒரு முறை இப்படி பார்த்தாலே போதும். அந்த அளவுக்கு வசியம் செய்ய ஆற்றல் பெற்றவன் நான். நீங்க பார்த்தாதே. ஆமா, நீங்க சரி சரி சரி. எத்தனை குழந்தைங்க தெரியுமா? அப்போ 52 பொண்டாட்டி. ஆமா, பிள்ளையா? 60 குழந்தைகள் பெற்றெடுத்தேன். அப்போ நீங்கள் வேறு வேலைக்கே போகல? கிடையாது. பார்க்கிற பார்வையை வசியம் செய்ய ஆற்றல் பெற்ற கருதற்கு உற்பத்தி பெற்றவன் நான். அவ்வளவு பெரிய வல்லமை பெற்றவன். அப்போ 52 பொண்டாட்டி, 60 பிள்ளை. கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன் நான். சரி சரி. தண்ணி மேல நடக்கக்கூடியவன் நான். தண்ணியை போட்டே நடப்பான். தம்பி, பெருசா சிறுசாக்குவேன் நான் தெரியுமா? பெருசா சிறுசாக்குவேன், சிறுச பெருசாக்குவேன், சிறுசையும் பெருசாக்குவேன். உங்களை தாயா தேடிட்டு இருக்கேன். ஐயா, ஐயா வாங்க. இந்த பெருசா சிறுசா கவுண்டீங்கல்ல? ஆமா 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 ஆமா. அது எங்களுக்கு வேலையே இல்ல. சரி சரி சரி. இந்த சிறுசா பெருசா கவுண்டீங்க. ஆமா ஆமா ஆமா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா. எந்திரிப்பா எந்திரியா. பர்த்தாக்கள் தூங்கிடாமே. ஐயா சொல்லுங்க. எங்க குடும்பத்துல ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த சிறுசா இருக்குன்றதே. ஆமா, ரசிகமா பேசுறாங்க. 3 10 ரூபாய்னு வாங்கிட்டு வந்தேன் ஐயா. சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. சரியா பிடிச்சவங்க என்னடா பேச்சு பேசுறீங்க? ஐயா, நான் எதுவும் தவறாக பேசுறேன். சரி சரி. 3 10 ரூபாய்னு குஞ்சு வாங்கிட்டு வந்தேன். டேய், என்னடா குஞ்சுனா எந்த குஞ்சுரா? கோழி குஞ்சு. கோழி குஞ்சுன்னு சொல்லுங்கடா. 3 10 ரூபாய்க்கு குஞ்சு வாங்கிட்டு வந்தேன். 3 10 ரூபாய்க்கு குஞ்சு வாங்கிட்டு சொல்லி ஏன் நீங்க கோழி குஞ்சான்னு கேட்டான்னா? நீங்க கோழி குஞ்சுன்னு சொல்லணும்னா சொல்லக்கூடிய வார்த்தையை முழுமைப்படுத்தி பேசணும். இந்த கலர் குஞ்சு. கலர் குஞ்சா? இந்த இந்த வச்ச இந்த வண்டியில் வச்சுட்டு விற்கிறாங்களா அந்த குஞ்சாடா? அது 3 10 ரூபாய்னு வாங்கிட்டு வந்தேன். சரி. ஒரு குஞ்சு கொஞ்சம் நல்லா நீட்டனா நீட்ட ஆட்டமா நீட்ட வாட்ட சாட்டமா சிரிக்கிறாரு. சொல்லு சொல்லு சொல்லு. 2 குஞ்சு குறுக்கலாவே இருக்கு. சரி, எது? அது நீங்க ஏதாவது சரி. ஏய், இங்க வாடா. சரி, இங்க வாயா இங்க வாயா. ஏய் தம்பி, உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. நல்லா இறையில போட்டு அதுக்கு பெருசாக்கி விட்டியானே. வாங்கிட்டு வந்து அதுக்கு தேவையானதை போட்டு போடுயா. உடம்பே அதானே. என் பொண்டாட்டிக்கு எனக்கு தினம் சண்டை. சின்ன சண்டை வருதா? ஆமா. எதுக்கடா சண்டை வருது தேனா? குஞ்சு பறத்துனதே. சரி, ஏதாவது நல்ல டாக்டர் மருத்துவத்தை கொண்டு காட்ட வேண்டியதானே? என்ன வேணாலும் காமிக்காத ஆள் இல்லை. அது அப்படியே தான் கிடக்கு. நீ என்ன செய்யற? ரகசியமா காதுகிட்ட சொல்லி பாரு. அதுக்கிட்ட அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ பங்கு வச்சுக்கிறேன். ஏய் ஆமாடா தம்பி. திருட்டு வேலை வாங்க. இல்லை இல்லை, சொன்னி உன்னுடைய கஷ்டத்தை எடுத்து சொன்னீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிறோம், உணர்ந்துக்கிறோம். பெருசா ஆகுது இல்லையே. அவன் நீங்கள் பெருசாக்குற சாமியெல்லாம் கொண்டு வந்துருவீங்களா? சாமானா? இல்லை, பெருசாக கொண்டு வரீங்களா? நீங்கள் எதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை தம்பி. நான் சொன்னது சிறுசை பெருசாக்குனா அறிவையும் ஆற்றலையும் சொன்னேன். உங்களுடைய அறிவு ஆற்றலை சிறுசாக்கக்கூடிய பெருசா சிந்தனை, முற்போக்கு சிந்தனையும் ஆக்கி சொல்லி அடிச்சு நீட்டு வைக்கலாம்னு பார்த்தேன். என் தாயாப்பட்டல் கலைவாணி. சரி, உங்க அம்மா வந்து கலைவாணினா சரஸ்வதி. சரஸ்வதி சரஸ்வதி. சீனிவெடி கம்பெனி ஓனர். சீனிவெடி கம்பெனியா? நீங்கள் எதை தண்டை சாப்பிடுறீங்க? சீனிவெடி சீத்து புதும் போது கம்பி மத்தாப்பு புருப்புருன்னே போகுது. டேய், என்னுடைய தாயாப்பட்டல் கல்வி கல்வி தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வி அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட கலைமகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். சரி சரி சரி. உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். கலவாணிமே. கலைமகள். சரி சாமி, நீங்கள் கலைமகள் மயன். நீங்கள் வந்து காரணம் சொல்லிட்டீங்க. சொல்லிட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். என் பேரா? ஆமாம். என் பேர் சொல்ல மாட்டேன். எவ்வளோ திமிரனே! இவ்வளோ நேரம் பேசிக்கிறதுக்கெல்லாம் கேட்டு பதில் சொல்லிக்கிறேன். இவன் பேரை கேட்டால் சொல்ல மாட்டானா?
ஏங்க நீங்கள் கேட்டதுக்கு தான் பதில் சொல்லுங்க. சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். உன் பேரை சொல்லியா? என் பேர் சொல்ல மாட்டேன். டாய் என்ன சொல்ல மாட்டானா என்ன திமிரா? என்ன எப்படி ஆ? இல்லை திமிராங்கிறேன். அதே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஒரு சாமியார் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் பேர் எங்கிற சொல்ல மாட்டானா? சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அகங்காரமா இல்லை ஆணவமா? சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேரை சொல்லியாண்ணா? பேரை சொல்லியா? அதான் சொல்ல மாட்டேன். டேய் என்னை யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுது. இல்லை என்னை யாருன்னு தெரியுமாங்கிறேன். எனக்கெல்லாம் தெரியாதா? நீங்க பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நைத்தியம் மாட்ட மாதிரி இருக்குது. 2 பேருக்கு ஏதாவது சாபத்தை கொடுத்து சமைச்சிட்டு போயிருவோம் உங்க 2 பேரையும். நல்ல சாப்பாடை சமைங்க. அந்த கடை சமைக்கிற கடையை சமைச்சிட்டு போய் சொன்னே. உன் பேரை சொல்லியா? அதான் சொல்ல மாட்டேன். டேய் என்னை யாருன்னு தெரியுதா தெரியலையா? இல்லை என்ன தெரியுமா தெரியாதா? தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா? சும்மா எங்கள் அண்ணன் பற்றி உங்களுக்கு தெரியாது. எங்கள் அண்ணன் கோவக்காரர் முந்தாள் 10 பேரை அவர் ஒரே ஆள்தான். என்ன பண்ணாரு அண்ணன்? வரிசை நிப்பாடி கூப்பிட்டு வந்துட்டாரா? நம்ம பெருமையில அதுக்கு அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு அடியோ போங்க. சரி விடுங்க. ஆமா சாமி 10 பேரு பஸ் ஸ்டாண்ட்ல விரட்டி வந்தாங்க. ஆளு நாள் முரட்டாளு. சரி என்ன பண்ணீங்க நீங்க? ஒரு ஆள் சமாளிச்சிருக்கேன். எப்படி சமாளிச்சீங்க? சும்மா லேசு போட்டாள்ல. எப்படிங்க? 10 பேர் சமாளிக்கிறேன்னா அப்ப எப்படி? ஆமா 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 ரொம்ப தைரியசாலி. 10 பேர் ரொம்ப கோவத்துல விரட்டி வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க நீங்க? அப்படியே திரும்பினல்ல மடார்னு காலில் கும்பிட்டு வந்துட்டேன். 10 பேர் காலைங்க அப்படியே பாம்பு திரும்பி போயிட்டாரு. அப்புறம் எப்படி அடிப்பாங்க? காலில் கும்பிட்டு வந்து உடனே அடிப்பாங்களா ஐயா? என்ன யாருன்னு தெரியாதா தம்பி? எங்க தெரியாமையா பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா ஒரு மனிதன் இருந்தால் பேர் இருக்கும், பேர் வச்சிருப்பாங்க. அம்மா பேர் வச்சிருக்கும்போது சொந்தக்காரன் இருந்தால் உறவுமுறையை சொல்லி கூப்பிடுவாங்க. அம்மா சொந்தக்காரன் இல்லைன்னா ஒரு பேர் உன்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ பேர் வச்சிருப்பாங்கண்ணே. பேர் வச்சாங்களா? அஜா வச்சாங்கண்ணே. அஜா அந்த வச்ச பேர் என்னங்கிறேன். அதான் சொல்ல மாட்டேன். அப்போ பேரே சொல்ல மாட்டாங்கிறானே. என்னென்ன பண்ணுறது இவனே? ரொம்ப அடம் பிடிக்கிறானே. அப்புறம் சொல்லித்தானே இருக்கான். சொல்லிட்டு தானே இருக்கேன். என்ன சொன்ன இப்போ? நீ என்ன காட்டிய? பேரை கேட்டேன். அதான் சொன்னேன். என்ன சொன்ன நீ? சொல்ல மாட்டேன். பாரு நீ இப்போ திமிர் இல்லை. இது திமிரா திமிர் இல்லையா? பேரை கேட்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். எனக்கா திமுரு? ஆ எங்க என் பேரே சொல்ல மாட்டேன். உன் பேரே சொல்ல மாட்டானையா? ஆக நல்ல பேர் வச்சிருக்காங்க. உனக்கு சொல்ல மாட்டேன். யார் கேட்டாலும் என்ன சொல்லுவேன்? வேறு சொல்ல மாட்டேன். ஐயா ஐயா செத்தாண்ட அத்தோட அந்த ஆள். உன் பேர் என்ன தம்பி? சொல்ல மாட்டேன். ஆமா அப்படிதான் சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். ஓங்கி என்ன மாதிரி ஆம்பளையா இருந்தால் அரைஞ்சு விடைய கன்னத்தில். அரைஞ்சாலும் சொல்ல மாட்டேன்ல. அரைஞ்சாலும் சொல்ல மாட்டியா? சரி உங்கள் அப்பா பேர் என்ன? எங்கள் அப்பா எங்கள் பேர் என்ன? கேளுங்க. அதான் உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். அதையும் கேளுங்க. சரி என்னடா எங்கடா உங்களை பிடிச்சாங்க? சரியா லூஸ் பையனாக இருக்கீங்க நீங்கள். உங்கள் பேர் என்னன்னு கேட்குறேன். கேளுங்க தம்பி நான் கேட்டுட்டு தயார் இருக்கிறேன். அதையும் கேளுங்க. தெரியுமா பேசுறியாங்க? அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சொல்கிறாரு. அங்கே அப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்குறேன். எங்கள் அப்பா அவர் தெரியாது. என்னோட தகப்பன் பேர் அப்பன் பேரை தெரியாத இந்த உலகத்தில் எப்படா? ஏன்டா எங்கள் அப்பா வேறே தெரியாது. உங்கள் அப்பா பேர் தெரியாது உனக்கு? தெரியாது. தெரியாது. உன்னை யாரை வளர்த்தது? எங்கள் அம்மா அப்பா வளர்த்தாங்க. அப்பா வளர்த்தாங்கண்ணே. வளர்த்தாரு. அப்பா பேரை சொல்லு. அதுவும் தெரியாது. ஐயா ஐயா வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு. எல்லாமே ஏடிக்கு பிடியாவில் இருக்கு. ஏட்டிக்கு பிடியாவே இருக்கு எல்லாமே இன்னைக்கு அமைஞ்சதெல்லாம். எங்க டேய் உங்கள் அப்பா பேரை சொல்லு தம்பி. அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. தெரியாது. பேர் கேட்டால் தெரியாது பிய. அப்போ உங்கள் அப்பனை எப்படிடா சொல்லுவீங்க விளக்கத்தை? உங்கள் அப்பா யாருன்னு கேட்டா அதான் தெரியாது. டே உங்கள் வாழ்க்கையே தெரியாமல் போயிடும். உங்கள் அப்பன் பேரே தெரியாமல் போயிடும். அப்புறம் எங்கள் அப்பா வேற பேரே தெரியாதுங்க. நீங்கள் இங்கே தான் பிடிச்சா தெரியல. உங்கள் அம்மா பேர்? எங்கள் அம்மா ஒரு மறக்க மாட்டேன். உண்மையான இப்போ தாண்டா சொல்லியிருக்கேன். உண்மையான சொல்லியிருக்கேன். தாயுடைய பெயரை மறக்கக்கூடாது. அம்மா உடல் உயிரில் நம்ம உடம்புடைய மாதம் தாமா வரைக்கும் நம்ம தாயுடைய பெயரை மறக்கக்கூடாது. ஆக்கி இதாச்சு அதாக்கி முட்டைக்கோசு பொரிச்சு ரசம் வச்சு சாப்பிட சொல்லி வளர்த்த தாயை மறக்க முடியுமா? எப்படி மறக்க முடியுமா? தாயை மறந்து இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. ஆமாம். அப்பேற்பட்ட தாயுடைய பெயரை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தாயுடைய பெயரை சொல்லுங்கள். அதான் மறக்க மாட்டேன். அது சந்தோஷம். ஏன் நீங்கள் மறக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு சந்தோஷம் தான். அதான் சொல்கிறேன். அது பேர் சொல்லுங்கன்னு சொன்னேன். அதான் மறக்க மாட்டேன். அட கடவுளே கந்தனா. அண்ணே டீ கடை இருக்கா? இல்லையோண்ணே டீ கடை. என்ன டீ கடை எப்படின்னு தரப்பா? பசிக்குதுண்ணே. டேய் திங்கிற கதை இருந்தால் கொண்டு வாங்க. அம்மா பெயரை சொல்லியா? ஆனால் எதுவுமே கூச்சப்பட மாட்டேன். அம்மா வேறு மறக்க மாட்டேங்க. எங்கள் அம்மா வேறு மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேன். உங்கள் அம்மா பேர் மறக்க மாட்டேன் இப்படின்னு ஒரு பெயர். எங்கள் அம்மா வேறு மறக்க மாட்டேன். உங்கள் அப்பா பேர் சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பா வேறு தெரியாது. வாங்க என்ன விஷயமா தெரியும்?
நல்லா சேர்ந்துருக்கீங்கடா. உங்களுடைய பெயரு? என் பேர் கிள்ளி வளவன். கிள்ளி வளவன். இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல புடுங்குறோம். என்ன புடுங்குறீங்க? அட ஏங்கடா நீங்க களை எடுப்பது ஆண்களா பெண்களா? ஆண்கள் 2 பேர், ஆண்கள் 7 பேர் இருக்கோம், பெண்கள் 2 பேர் இருக்காங்க. பெண்களுடைய பெயர்கள்? ஒன்று எங்க ஆளு. உனக்கு ஒரு ஆளு, எங்களுக்கு ஒரு ஆளு, எங்க 2 பேத்துக்கும் ஒரு ஆளு. சரி. அடுத்த பெண்மகள்? சரி, அடுத்த பெண்கள் யார்? வள்ளி, தங்கை வள்ளி. அந்த பெண்மகள் முதல் பெண்மணி சொன்னீங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளைய அழைச்சிடுவாங்க இன்னைக்கு. ஆமா, ராசாவி உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசிர வந்து உறுத்துதுங்க. அந்த பொல்லாத உறவு இத நெஞ்சோடு அணைச்சா அது தப்பான கருத்தா தண்ணீரும் எடுத்தா. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுன்னு. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குது. பழச மறக்கலையே பாவி மனை எஞ்சி துடிக்குது. உன்னையே என்னையே வச்சு ஒரு சன கும்பி அடிக்குது. பழச மரங்களே பாவி மகனையும் என்னையும் வச்சு ஒரு சன கும்பி அடிக்குது. தினமும் நினையாக மறந்தோம் எடுத்தாச்சு. அருமை புரியாம எதையும் படிச்சாச்சு. கலங்கும் தாயும் பாரு அதுக்கு நாடுதான் பேரு. அடமந்தையிலே நாடியும் வீரப்பாண்டி தேரு. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுன்னு. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசிர வந்து உறுத்துதுங்க. அந்த பொல்லாத உறவு இவன் நெஞ்சோடு அரைச்சா அட தப்பான கருத்தா தண்ணீரும் எழுத்தா. ராசாவி உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. எப்படி மருதமணியை உள்ள அனுப்புன பத்தியா? தங்கே எங்கடி வேற பாட்டு பாடினா வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ஏறுற. இப்ப ஏறு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா?